போயிட்டாங்க. Sekarang semua dah keluar duduk tempat lain. நிறைய பேர் நிலத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ இருந்தாங்க அவ்வளோங்களாமா, இப்போ வந்து இல்லை. கொஞ்சம் பேர் வீடை ஊற்றிட்டாங்க அவசரப்பட்டு தெரியாமல். முன்னேற்றம் வராது, தார் ரோடு வராது. இப்படியே தான் இங்கே ஒரு 5-6 குடும்பம் தான் இருக்கியா, மற்றவங்களாம் அந்த வீடெல்லாம் உடஞ்சி போச்சு. ரொம்ப பேர் இருந்தாங்க, அவங்களாம் யாருமே இல்லை. எங்கள் வீடு எங்கே போச்சுன்னே தெரியல, ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. என்ன தந்தாலும் கம்பத்து வீடு மாதிரி வராது. இப்போ வயசானவங்களை இருக்குதுனாக்கா இங்கே நான் ஒண்டி தான் இருக்கேன். நீங்கள் ஒரு ஆள் தான். நான் எனக்கு அப்புறம் அவங்க அந்த பழனியோட மனைவி அவங்க தான். நம்ம எந்த வருஷம் வந்து 1969 வந்து 11வது மாதம் வந்தோம். அப்போ எங்கே எங்கள் வீடுங்கள்லாம் வரிசையாக இருந்துச்சு, சுத்தமாகவும் இருக்க, மணல், குட்டை தண்ணி, காத்தோட்டமாக நல்லா இருந்துச்சு. கல்யாணம் பண்ணி இங்கே வந்துட்டேன். 1980 இங்கே வந்து இந்த அவ்வளோ நாம கம்பத்துக்கு வந்துட்டேன் நான். ஸோ இந்த இடம் வந்து தண்ணி விளக்கு இல்லை, ஒரே இருட்டு. இது வந்து விளக்கு இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த நாளில் தண்ணி எடுக்க ஓடணும், குட்டை தண்ணி, மழை பெஞ்சா வெள்ளம் ஏறும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இங்கே உள்ளவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்கய்யா. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. நான் வந்து கல்யாணம் பண்ணி அங்கே இருந்தேன், கம்பத்தில் இருந்தேன். கம்பத்தில் இருந்து அங்கே ஒரு 20 வருஷம் மேலே ஆயிடுச்சு. பிள்ளைங்க வந்து 7 பிள்ளைங்க, 16 பேர பிள்ளைங்க. 1980 கல்யாணம் பண்ணி அவளை நம்ம வந்தேன். அப்போ பெரிய குடும்பம், பாட்டி, மாமனார், மாமியார் எல்லாம் பெரிய குடும்பம். அப்புறம் என் குழந்தைங்க 5 பேர். நான் தெலுங்கு தானே பண்ணேன். 2 வயசு இருக்கும்போது நம்ம வந்து லோரம்பி அவ்வளோ அம்மாவுக்கு வந்தோம். நம்ம வந்து ஒரு மூணாவது குடும்பமாக இருக்கும். வந்து டைப்பிங் வந்து அவ்வளோ அம்மா லோரம்பிக்கு வந்தது. லோரம்பி அவ்வளோ அம்மா வந்து ஆக்சுவலி எல்லாம் விசிட்டிங்கான்னு நான் பாருங்கள். அந்த டைமில் நம்ம முதல்ல அந்த வீட்டுக்கு வரும்போது வீடே வந்து கம்ப்ளீட்டாக சேப்பாவில் இருந்துக்கிட்டு, முன்னுக்கு வந்து கண்ணாடிலாம் கிடையாது. முன்னுக்கு வந்து சும்மா நம்ம துணி போட்டு தான் மூடி இருப்போம் வந்துக்கிட்டு. இப்போ நினச்சி பார்த்தா அங்கெல்லாம் நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு வந்து ஒரு யோசிச்சு பார்க்க முடியல பாருங்கள். அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் வந்தால் நம்ம வந்துக்கிட்டு. நான் வந்து பிறந்து வளர்ந்த டைப்பிங் அவ்வளோ ரமால. எனக்கு வந்து இப்போ 44 வயசு. நான் வந்து 25 வயசில் வந்து முன்ன வந்து சிங்கப்பூர் வந்தேன். சடன்லியாக பார்த்தா எனக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் ஆச்சு. இப்போ வந்து 25 வந்து இப்போ வரைக்கும் டைலிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கவர்மெண்ட்டில் தான் டைலிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாரத்தில் 3 நாள் டைலிசிஸு, மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே. ஸோ மார்னிங் ஷிஃப்ட்டு போனோமா 4 ஹவர் டைலிஸ் பண்ணணும். ஸோ போயிட்டு வந்துட்டோமா டைட் ஆயிரும். அந்த அன்றைக்கி எந்த ஆக்டிவிட்டி வச்சுக்க மாட்டோம். இல்லைன்னா மற்ற நேரம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இந்த வீட்டில் தோட்டம் செஞ்சுக்கிட்டு, கொம்புன்னு வளச்சிக்கிட்டு, அது மாதிரி கொஞ்சம் லைட்டாக எக்ஸசைஸ் வேணும் நம்மளுக்கு. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா வெளியே போவோம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா வீட்லேயே வச்சுக்கிட்டு இப்போ பாட்டு கேட்டுக்கிட்டு, ஏன்னா நம்ம மைண்டை வந்து செட் பண்ணிக்கணும்ல. இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம அப்படியே போரிங் ஆயிரும். கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நான் நினச்சேன் ரொம்ப விவசாயம் ஆயிடுவேன்னு. சோஃபா ஓகே 2005 ஸ்டார்ட் பண்ண டைலிஸ் பண்ணேன். அது இப்போ வரைக்கும் டைலிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ டிரான்ஸ்பிளான்ட் கிடச்சிச்சு. அந்த 2-3 தடவை வந்து உடம்புக்கு சூழ்நிலை சரியினால டைலிஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியல. இந்த வருஷத்தில் பழைய ஆளுன்னு சொன்னாக்கா நாம் அந்த பழனி வீடு, அதுக்கப்புறம் வந்தவர் தம்புசாமி, அப்புறம் ஒரு முனியாண்டி அங்கிள், சாவித்திரி, இவங்கெல்லாம் தான் மதுரை வேறு வீடு. கிராண்ட் இல்லாதப்ப எல்லாம் குடியிருந்தாங்க, மண்ணெண்ணெய் விளக்கு வச்சுக்கிச்சு. இப்போ கிராண்ட் வந்த உடனே தண்ணி போடணும், விளக்கு போடணும்னு சொல்லி சாமான் வீட்டுக்கு போயிட்டாங்க. பழைய ஆள் நம்ம தாங்க இருக்கோம்.
பழைய ஆள் யார் யார் இருக்காங்க? ரொம்ப பேர் இல்லையே. பழைய ஆள் ரொம்ப பேர் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. இருக்கிறது கொஞ்சம் பேர் தான். நிறைய பேர் நிலத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. சில பேர் வந்து பிள்ளைங்களோட கூட இருக்காங்க. இப்படியே தான் இங்கே ஒரு 5-6 குடும்பம் தான் இருக்கியா. மற்றவங்களெல்லாம் அந்த வீடெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. ரொம்ப பேர் இருந்தாங்க, அவங்களாம் யாருமே இல்லை. ரொம்ப பேர் இறந்துட்டாங்க, வேறு எல்லாம் வயசாகிடுச்சு. ஸோ நாங்கள்லாம் இங்கே தான் வாழ்ந்தோம் சின்ன பிள்ளையில். ஸோ அப்போ அந்த நல்லாயிருக்கும், அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த வாழ்க்கையோட அந்த வாழ்க்கை, அண்ணன் தம்பி எல்லாம் அக்கம் பக்கம் எல்லாம் நிறையா பேர் இருப்பாங்க. அக்கம் பக்கத்துலாம் வருவாங்க, ஏதோ ஒரு உதவி செய்வாங்க. Sekarang semua dah keluar duduk tempat lain. Saya dah ingat juga semuanya masa dulu. முன்ன இருந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பெரிய குட்டை ஏரியா. அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவு அக்கம் இருக்கிறவங்கெல்லாம். இந்த இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழுங்க தான் வந்து அதிகமாக இருந்தாங்க முன்ன. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் குறைவு போயிட்டாங்க விட்டுட்டு. அப்போ இருந்தாங்க அவ்வளோங்களாமா, இப்போ வந்து இல்லை. பழைய வீடெலாம் போய் பார்க்கும்போது, நாங்கள் போய் பார்க்கும்போது ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போய் ஹஸ்பண்ட் சன்லாம் கூட்டிகிட்டு போய் காமிச்சிருக்கேன். எங்கள் வீடு எங்கே போச்சுன்னே தெரியல, ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண் ரோடு ரொம்ப சம்பீட்டாக தான் இருக்கும். ஒரு காடி போடுறதுனா கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். லுபாங்க இருக்கும். மழைலாம் வந்துச்சுனாக்கா சேராக இருக்கும். அது வந்துட்டு சில பேர்த்துக்கு என்னவைங்க இருந்தாலும் எங்களுக்கு வந்துட்டு அது ஹாப்பிடா. மழை பெஞ்சு சேரு வந்துட்டாலே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது உள்ளே போயிட்டு காலை வச்சு விளையாடணும்னு தான் எங்களுக்கு அந்த டேயில் எங்களுக்கு தோணும். சந்தோஷமான மெமரினா, அந்த மழை வந்துருச்சுன்னா எல்லோரும் நாட்டை போடுவோம். மலையில் நாட்டை போடுவோம். வீட்டு முன்னுக்கெல்லாம் பஞ்சர் ஆகிரும். சின்ன சின்ன குட்டி மீன் இருக்கும், அதை பிடிச்சி அந்த சண்டை மீனே அதை பிடிச்சி பொத்தல் விட்டு விளையாடுவோம். அந்த மாதிரி தான். இந்த ஈயக்குட்டை, அந்த கப்பல், ஈயமண் ஆற்றுற கப்பல் இருக்கும். எங்கள் நம்ம வீட்டு முன்னுக்கு தான் இருக்கும். சரி. அப்போ வர்றப்போது அந்த கப்பல் இருந்துச்சு. அப்போதானே ஈழம் பாடல பூசு இந்த இடம். இது வந்து முன்னுக்கு வந்து சரியான பெரிய குட்டை இருந்தேன். இந்த குட்டை வந்து தண்ணி இருக்கும். தண்ணி லேசாக வற்றிருச்சுன்னா நானே என் ஜீரான் பிள்ளைங்க பழங்க எல்லாம் போய் ஒன்றா அங்கே போயிட்டு சீப்போட் தேடுறது, மீன் பிடிக்கிறது. நார்மலி நாங்கள்லாம் குட்டையில் தான் குளிப்போம், பல்லு வளர்ப்போம். அந்த மாதிரி ரொம்ப என்ஜாயாக இருக்கும். ஸோ மாதிரிங்க எங்கள் மாதிரி ஜீரான் மாதிரி எல்லாம் போயிட்டு அந்த பாலத்தம் குட்டையில் பாலம் மாதிரி கட்டியிருக்கோம், அங்கே தான் துணி வைக்கிறது எல்லாம் செய்வோம். சமைக்கிறது கூட இந்த தண்ணி தான் எடுத்து கொதிக்க வச்சு எல்லாம் செய்வாங்க. அவ்வளோங்களாமல வந்துற போது அங்களோட மெயின் அட்ராக்ஷன் என்னன்னு சொன்னாக்கா, வீட்டு மணிக்கே வந்து குளம் இருக்கும் பாருங்கள். புக்காஸ் ரொம்பம் வீட்டு மணிக்கு ஒன்று இருக்கும், அது பக்கத்தில் ஒன்று இருக்கும், அது ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்று இருக்கும். 3 குளம். அதுதான் வந்து அங்கே அவ்வளோங்களாமா வரும் பீன்னு எடுத்துக்கிட்டாக்கா அதான் வந்து மெயின் அட்ராக்ஷன் பண்ணுங்களேன். ஸோ அங்கே தான் நம்ம வந்து குளிக்கே பழகணும். ஸ்விம்மிங் பழகினதே வந்து அங்கே தான் பழகணும் நம்ம வந்து. ஸோ அந்த டைமில் வந்து அந்த வசதி பைப்பு தண்ணி எலக்ட்ரிசிட்டிலாம் கிடையாது பாருங்கள். அப்போ வந்து நம்ம அந்த மண்டைக்குள்ளே தண்ணி குளம் இருக்குல்ல, அதில் தான் வந்து நம்ம குளிக்கிறதுக்கு தண்ணி, அப்புறம் துணி துவைக்கிறதுக்கு அங்கே தான் எடுப்போம் தண்ணி. குடிக்கிறதுக்கு தண்ணி வண்டி வந்து அவ்வளோ மார்க்கெட்டுக்கு போகணும். அவ்வளோ மார்க்கெட்டில் போயிட்டு நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்து அம்மா சைக்கிளில் போயிட்டு தூங்கில் வந்து தண்ணி பிடிச்சி விடுவாங்க. அதை குடிக்கிறதுக்கு பாய்ப்போம் தண்ணி வந்துட்டு. நம்ம வீட்டு முன்னுக்கு குட்டை ஒன்று இருக்குது. அந்த குட்டையில் தான் போய் துணி துவைக்குவோம். அந்த குட்டை தண்ணி தான் எடுத்துகிட்டு வந்து வடிகட்டி கப்பீஸ் பண்ணி குடிப்போம். மழை எப்போ வரோன்னு பார்ப்போம். மழை தண்ணியை வடிகட்டி குடிப்போம். துணியெல்லாம் குட்டையில் தான் போய் துவைக்குவோம். குட்டையில் தான் சமத்தில் மங்கும் கழுவும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பெரிய குட்டை ஏரியா. அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவு பக்கம் இருக்கிறவங்கலாம். இந்த இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழுங்க தான் வந்து அதிகமாக இருந்தாங்க முன்ன. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் குறைவு போயிட்டாங்க விட்டுட்டு. ஆனால் இருந்தாலும் அந்த குட்டை ஒன்று இருக்குது. அந்த குட்டையில் இருந்தது ஆனால் ரொம்ப காடாகிடுச்சு இப்போ. 2வது அந்த குட்டையில் தான் முன்ன மீன்லாம் பிடிப்போம். குட்டாலாம் பந்தங்கள்லாம் மீன்லாம் பிடிச்சிக்கிட்டு தடை பண்ணிக்கிட்டு இருப்போம். சமைக்கிறது கூட இந்த தண்ணி தான் எடுத்து கொதிக்க வச்சு எல்லாம் செய்வாங்க அந்த காலத்தில். ஆனால் இப்போ வந்து இந்த குட்டை பாய்க்க முடியாது, எல்லாம் அசிங்கமாக ஆயிடுச்சு.
இல்லை தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை. அப்போ கேஸ் சென்டர் அளவுக்கு தான். அப்போ அந்த கதையெல்லாம் பேர பிள்ளைங்கலாம் சொல்லுவீங்களா? சொல்லுவேண்ணே. இந்த மாதிரிலாம் இருந்தோம். ஃபேன் இருக்காது ராத்திரியில், ஆனால் நல்லா நிம்மதியாக தூக்கம் வரும். தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குண்ணே. காற்று நல்லா வரும். கரண்ட்லாம் இல்லாதபோது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுலேயும் வாழ்ந்தோம். கேஸ் லைட்டு, மண்ணெண்ணெய் விளக்கு, இது என்னது மண்ணெண்ணெய் விளக்கு, கேஸ் லைட்டு, அதில் தான் வாழ்க்கையே ஓடுனுச்சு. குடும்பத்தோடு எல்லாம் அங்கே சின்ன பிள்ளைங்களெல்லாம் அதிலே வளர்த்து அந்த வீட்டிலே வாழ்ந்தாச்சு. வாழ்ந்து பிள்ளைங்களும் எல்லாம் பெருசாகிட்டாங்க. விளக்கு பார்த்தீங்கன்னா தோஸ் டேஸில் வந்துட்டு மண்ணெண்ணெய் விளக்கு பாய்ச்சிருக்கோம், லீலின் பாய்ச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்போலாம் கேஸ் லைட் பாய்ப்போம். ஸோ சம்டைம்ஸ் கேஸ் லைட் ரிப்பேர் ஆச்சு அது மாதிரினாக்கா அந்த கடையில் போய் இந்த பல்ப்லாம் வாங்கிட்டு வருவாங்க, அந்த ஞாபகம் இருக்குது. அப்புறம் செகண்ட் ஃபேஸ் பார்த்திங்கன்னா அப்போலாம் டிவி கூட இருக்காது. செகண்ட் ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஜெனரேட்டர். அப்போ ஜெனரேட்டர் வந்ததுக்கப்புறம் தான் டிவியே வந்துச்சு. நைட்டில் அந்த ஜெனரேட்டர் அப்போல்லாம் பெட்ரோல் வாங்குவோம், போயிட்டு 1 வழி 2 வழி அந்த மாதிரி விற்கும். பெட்ரோல் வாங்கிட்டு நைட்டில் ஜெனரேட்டர் காய்ச்சி தான் நம்ம டிவி விளக்கெலாம் இருக்கும். நார்மல் அந்த டியூப் லைட் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விளக்கெலாம் இருக்கும். சமைக்கிறதுலாம் கூட பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்புலாம் இருக்காது, விறகு அடுப்பில் தான் சமைப்போம். அப்போ வந்துட்டு விறகு வந்து ஒரு சின்னக்கிட்ட வந்து இறக்குவாங்க. ஸோ விறகு உடச்சி அது அந்த அடுப்பில் வச்சு அதெல்லாம் ஒரு மெமரிஸ்லாம். நான் வரும்போது 80 வருஷம். எலக்ட்ரிக்கு பைப் தண்ணி தான் இல்லைங்க. குடிக்க தண்ணி போய் மார்க்கெட்டில் எடுப்போம். கேணி தண்ணி தான். அந்த தண்ணி சோப்பாக இருக்கும். நாங்கள் வடிகட்டுவோம். எடுப்போம், ஜாமான்லாம் போட்டு வடிகட்டுவாங்க மாமியார். அதான் துணி துவைக்கிறது, சமைக்கிறது. ராத்திரி ஆனால் மண்ணெண்ணெய் விளக்கு. அப்படியே காலம் ஓடுனுச்சு. அப்புறம் 94 அப்போ எலக்ட்ரிக் கொடுத்தாங்க. கவர்மெண்ட் கொடுத்துச்சு எலக்ட்ரிக்கு, தண்ணி எல்லாம். ஜீரான் வந்து எல்லாருமே நல்லவங்க. சீனவங்கலேருந்து மலாய்க்கிறவங்கலேருந்து யார் வராங்களோ எல்லாம் ஃப்ரெண்ட்லி தான். இந்த வனிதாமான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க. அப்புறம் இந்த நாகுன்னு இருந்தாங்க. அப்புறம் கோயில்காரவங்க. இந்த மாதிரி பக்கம் பக்கம் உள்ளவங்களாம் இதோ இப்போ வந்து ஜீரான்லாம் ரொம்ப நல்லவங்க தான். நான் இங்கே வந்து 45 வருஷம் ஆகுது. இந்த 45 வருஷத்தில் எனக்கு நிறையா கூட்டாளிங்கனாக்கா எனக்கு விஜயன் அம்மா தான். இப்போ உள்ள கூட்டாளி அவங்க தான் எனக்கு. ஏதோ வந்துனாக்கா அப்புறம் இந்த இவங்க இந்த ஆட்டுக்காரங்க போலோ மலர் pagi anda nak kuil kat rumah. Ibu ngata kan rumah attached. Saya nak cakap pasal jiran dulu lah. Tapi kat sini banyak orang India. Tapi diorang semua bagus lah. Bagus. Memang tak dapat dah. Sekarang ni yang sebelah sana tu. Oh memang the best lah. Tu yang uncle yang gemuk tu saya tak tahu nama apa. Tapi saya tak ingat dah. Tapi saya panggil Pak Gemuk kat dia. Tengok dia yang perempuan tu lecemi. Memang bagus betul lah. Tak boleh nak cakap macam mana. Memang bagus. Ada kalau ada apa-apa hal kan, semua turun. Panggil-panggil semua okey lah. Tak macam kita apa dia orang cakap ni. Tak pernah ingat bangsa apa, semua Melayu ke, Cina ke, India ke. ஸோ அது ரிலேஷன்ஷிப் வந்து வெரி குட்டுங்க. அந்தக்கிட்ட பிட்வீன் அஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அது இப்போக்கே கிடைக்காது, வந்துக்கிட்டு இப்போக்கே கிடைக்காது. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஜீரான்லாம் வந்துக்கிட்டு நண்பர்களை அந்த நம்மளோட அடுத்த வீட்டு இவங்களாம் வந்து தீபாவளி டைமில் வந்து வீட்டுக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கும் வந்து அந்த பலகாரம்லாம் செய்வாங்க பாருங்கள். அதை உட்காந்து பேசிக்கிட்டு ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து திருப்பி நம்மளுக்கு கிடைக்கிறது கஷ்டம் வந்துக்கிட்டு. Suasana hari raya tu memang berkunjung lah. Pergi jiran panggil pergi makan tosai lah kat sebelah sini kan. Yang Cik Benny tu. Ui dia buat tosai, ya Allah sedapnya. Lalu memang kita kari dia memang the best. Mak saya, adik saya semua suka pergi. Dia panggil tu jiran sebelah sana. Kalau macam hari raya macam orang India, hari raya Melayu, hari raya puasa kan, malam dia orang pun sekali datang main. Saya ingat depan sini kan, depan sini main semua. Sampai ni lah, kalau main dekat-dekat depan ni semua lombong. Kalau mak tak panggil memang tak balik lah masing-masing. Main sampai malam tak ingat dunia. பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்க தான் வந்து எங்களோட ஜீரான்லாம். பாட்டி பேர் வந்து அந்த பாட்டி வந்து மனோ பாட்டின்னு கூப்பிடுவோம்.
மனோ அக்கான்னு இருப்பாங்க, மனோ தாத்தான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ இதில் ஆக்சுவலி மனோ யாருன்னு தெரியாது எங்களுக்கு. ஆனால் எல்லாத்தையும் நாங்கள் வந்து மனோ பாட்டி, மனோ தாத்தா, மனோ அக்கா அப்படின்னு கூப்பிடுவோம். சைல்ட்ஹுட்டாக இருக்கும்போது அங்கே தான் போய் விளையாடுவோம். சம்டைம்ஸ் அவங்க குக் பண்ணி வச்சுருப்பாங்க, போய் ஷேர் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும். முன்ன வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் இந்திராணி அக்கா அவங்க ஃபேமிலி இருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியில் வந்துட்டு நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகிக்குவோம். ஏதாச்சும் எங்கேயாச்சும் பசாமலம் போகிறதுனா ஒன்றா போவோம். இந்தாண்ட வந்து பரமேஸ்வரன்னு ஒரு சின்ன பையன், அவர்கிட்ட கூட பேட்ஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்ட ஞாபகம் இருக்குது தோஸ் டேஸில். இப்போ எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இப்போ யாரு கூட கான்டாக்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த கம்பத்தில் இருக்கக்குள்ள நம்மளாம் வந்து தாயா பிள்ளையாக தான் பழகணும். தாயா பிள்ளையாக வந்து சீனரும் முளைக்கரும் எல்லாம் சத்து முனைச்ச மாதிரி எல்லாம் வாழ்ந்தவங்க. அப்போ அந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்கலாம். அங்கே இருந்த ஒரு அந்த மாதிரி இது இந்த தாமெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. அங்கே இருக்கிறது ஒரு தனி இதுதான், நல்ல இது கம்பத்தில் வாழ்கிறது. மோகனா, ஹீமா, இவங்க யார், வனிதாம்மா, இவங்க தான் எல்லாம் பழைய ஆள். பல வருஷம் இருந்தவங்க அங்கே. அவங்கெல்லாம் பல வருஷம் இருந்தவங்க. அக்கம் பக்கம் எல்லாம் நிறையா பேர் இருப்பாங்க. அக்கம் பக்கத்துலாம் வருவாங்க, ஏதோ ஒரு உதவி செய்வாங்க. எங்கள் ஃபாதர் வந்து ரொம்ப உதவி செய்வார். இங்கெல்லாம் வந்து யாருக்கு ஏதோ ஒன்றா கூட உடனே தூக்கி காடியாக எங்கேயாச்சும் வாங்கியாவது ஏற்றிக்கிட்டு போய் விட்டுருவார். இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. பட் என்ன அங்கே வந்து ஒரு பியூட்டின்னு சொன்னோம்னாக்கா, நம்ம நெய்பர்ஸ் வந்து வெரி ஹெல்ப்ஃபுல். எல்லாம் வந்து அண்ணன் தம்பி போல், சொந்த குடும்பத்தை போல் வந்து பழகணும். அந்த லோரோ பியில் வந்து A to Z வரைக்கும் வந்து பார்த்தோம்னாக்கா, ஒரு வீட்டில் உள்ளவங்க வந்து நம்ம எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து தெரியும். அவங்க வீட்டில் எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, என்ன படிக்கிறாங்க, அவர் வந்து அவங்க வீட்டு தலைவர் என்ன வேலை செய்கிறாரு, எங்கே இருக்காருன்றது டீட்டெயில்ஸாக வந்து எல்லாம் தெரியும் நம்மளுக்கு. வந்து அந்த மாதிரி நெருக்கமாக இருந்துச்சு பாருங்கள் அப்போ உள்ள வாழ்க்கை வந்துக்கிட்டு. பட் இப்போல்லாம் நம்ம டவுனுக்கு வந்துவிட்டோம், அங்கேருந்து வெளியாகி வந்துவிட்டோம். இப்போ வந்து பக்கத்தில் இருக்க நேபரே சம்டைம் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. காலம் மாறி போச்சு. முன்ன உள்ள வாழ்க்கை வந்து ரொம்ப என்ஜாயான வாழ்க்கை. என்னோட மெமோரிஸே ரொம்ப இருக்குது. என்னோட ஹாப்பியான வாழ்க்கை, சந்தோஷமாக இருந்தேன். எங்கே வேணாலும் போகலாம் இருட்டுல. அப்போ வந்து விளக்கு தண்ணி எதுவுமே இல்லை. ஆனால் நினைக்கிறப்ப நம்ம பைஸ்கிள் எடுத்துகிட்டு கூட எங்கே வேணாலும் போயிட்டு வந்துடலாம். ஆனால் இப்போ வந்து அந்த இது இல்லை. அங்கே திருட்டு நடக்குது, இங்கே திருட்டு நடக்குது, அந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப இருக்குது இப்போ. இங்கே ஒரு மாட்டுக்கொட்டாய் இருந்துச்சு, அந்த பிபி வச்சுருந்தாங்க. அன்னாடம் காலையில் இப்படி போவோங்க, நம்ம நிறையா இப்படி வரோங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் இங்கே இடம் கிடச்சோன்னா அவங்களுக்கு வந்து தோம்பை கொண்டு கொடுத்தாங்க. இப்போ மாடுலாம் Dan dalam lembu ni yang kat sana, sebelah sana tu banyak orang mancing. Kita pun selalu pergi main kat sana. Yang jaga lembu tu apa nama tu? Alibaba tu. Suka tanam sayur, tanam terung ke apa kan, nanti datang sini. Itu selalu datang sini pagi sayur, macam-macam sayur lah, macam-macam jenis. Kita pun selalu pergi main sana. Adik saya pun selalu pergi main sana. Pura susu lembu. Pura-pura terus minum. Itu masa tu seronok sangat lah masa tu. Tak macam sekarang. Tak ada apa dah. மாடுனா எனக்கு ரொம்ப பயம். நான் ஒரு ஸ்டாண்டர்ட் 4 படிக்கும் போது நானும் அம்மாவும் அந்த பாதையில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ முன்னைக்கு மாடு நிறையா வந்துட்டு இருக்கு, மாடு மேய்ஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தான் மாடுனா பயம் இல்லை. அப்போ அம்மாவை கூப்பிட்றேன், அம்மா கரெக்டாக கோயில்கிட்ட இருக்கோம், அம்மா மாடு வந்துருச்சு, வாங்கம்மா கோயில்கிட்ட ஒதுங்கிக்கலாம், கொஞ்சம் நேரம் அது போயிட்டு ஒன்று போகலாம் அப்படின்னு அம்மாவை பிடிச்சி இருக்கிறேன். கோயில்கிட்ட ஒதுங்குறோம். போய்கிட்டு இருந்த மாடு கரெக்டாக கோயில் உள்ளுக்கு வந்துருச்சு. என்னடா அது, நம்ம கோயிலில் இருக்கோம், கரெக்டாக கோயில்கிட்ட வருதுன்னு சொல்லிட்டு அந்த கோயில்காரங்க வீட்டுக்கிட்ட போயிட்டோம். கோயில்காரங்க வீட்டுக்கிட்ட போய் அது ஒரு மாடு தான் நேராக கோயில்கிட்ட வந்து ஒரு நான் எதிர்பார்க்கல. அந்த கோயில்கிட்ட போகுது, அந்த அம்மாவை பார்த்து தலையாட்டி கும்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இப்படி தலையை கும்பிடல, இப்படி தலையை ஆட்டுனுச்சு. அப்புறம் இப்படி சுற்றிட்டு வந்து
கோயில் முன்னுக்கு வந்து ஒரு மதுரை வீரன் பொம்மி மதுரை வீரன் கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு வந்து அந்த மதுரை வீரனை பார்த்து இப்படி தலையை அப்படி ஆட்டிட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. பட் எனக்கு அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆல்சோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ஒரு மிரக்கலான விஷயம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாடுகிட்ட இன்னமும் ஒரு சக்தி இருக்கா, அந்த கோயிலில் கண்டிப்பாக இது ஒரு சக்தி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது வந்துட்டு ஒரு நான் மறக்க முடியாத ஒரு அனுபவம் அந்த டைமில். 70 கட்டினது. அப்போ சின்னதாக தான் நம்ம கட்டி கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ நிறைய பேர் வருவாங்க கோயிலுக்கு. அப்போ அவர் வந்து சட்டக்காரன், அவங்க வந்து இல்லை, அவர் வந்து ஜெர்மன்காரன், வெள்ளைக்காரன். ஓகே. அவர் இங்கே வந்து இந்த ஊரில் வந்து கல்யாணம் பண்ணது வந்து அவங்க சட்டக்காரவங்க. ஓகே. சொந்தமாக அந்த செலவு கல் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க கோலம்பூரில். ஓகே. அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் வேற ஒருத்தர் வருவார் சட்டக்காரு. அப்போ அவர் வந்து கோயிலில் சாமி பார்க்க வந்து சாமி மேலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை, சொல்கிறதெல்லாம் பழிக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்க ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. அவங்களோட அவங்க அம்மா வயசானவங்க, இந்த சொன்ன இப்போ சட்டக்காரவங்க, அவங்க அம்மா டைப்பிங் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப முடியாமல் இருந்து அப்புறம் வந்து இங்கே சாமி பார்த்து அவங்களுக்கு இனிப்பு நீர்னால 2 காலம் டாக்டர் எடுத்து சொல்லிட்டாரு. அப்போ ஒரு கால் இன்னொன்று நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு கால் எடுக்க போகிறாங்க. அப்போ தான் அங்கே வந்து சாமி பார்த்து அப்போ சாமி சொல்லிச்சு அது எடுக்கிற காலை அவங்க எடுத்துருவாங்க, இன்னொரு கால் அதை வந்து காப்பாற்றி கொடுக்கலாம்னு சொல்லி அப்புறம் அந்த காலை எடுத்துட்டாங்க. அப்புறம் பச்சைலை மருந்து என்னென்னமோ கொடுப்பாரு. எல்லாம் காலையில் அரிசி எடுத்து கொண்டு கொடுப்பாங்க சாமி சொன்ன மாதிரி. அப்போ அந்த இன்னொரு கால் புண்ணு ஆறி நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க வந்துட்டு போயிருக்கும் போது தான் அந்த முன்னாடி பழைய கோயில் அது அவங்க கட்டினது. இன்னொன்று மெயின் திங் அங்கே என்ன சொன்னாக்கா, நம்மலாம் வந்து ஒன்று கூடுறது வந்து நம்ம வீட்டு 3ஆவது வீட்டில் வந்து கோயில் ஜோசப்ன்றது வந்து காளி கோயில் வச்சுருந்தாரு. அந்த கோயில் திருவிழா தான் வந்து பெரிய சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு. கோயில் திருவிழா அப்போ அந்த தெருவெல்லாம் வந்துக்கிட்டு கொடிகள்லாம் கட்டி ஸ்பீக்கர்ஸ்லாம் பூட்டி அப்புறம் வந்து கொடி ஏற்றுவாங்க கோயிலில். அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம வந்து நாங்கள் கோயிலில் போய்ட்டு எல்லாம் உட்காந்துக்கிட்டு பாட்டு படிப்போம். அங்கே தான் நாங்கள் வந்து டான்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டோம் வந்துக்கிட்டு கோயிலில். கோயில் வந்து அப்பா வச்ச கோயில். அப்பா வந்து கிறிஸ்டியன். ஸோ அவருக்கு 10 வயசில் சாமி வந்தோடனே அவர் இந்த கோயில் வச்சு ஆரம்பிச்சிட்டார் தமிழகத்துக்கு வந்து. ஸோ அவர் மேலே நான் சொல்லக்கூடாது, ஆனால் சரியான பவர் அப்பா மேலே. வெள்ளைக்காரங்களாம் முன்னே வந்திருக்காங்க கோயிலுக்கு. அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து சின்னதாக இருந்து இப்போ இவ்வளோ பெருசுக்கு அண்ணன் எல்லாம் முயற்சி பண்ணி இந்த கோயிலை எல்லாம் ஷேர் பண்ணி அவங்கவுங்க ஜாமான் வாங்கி கொடுத்து செஞ்சாங்க. ரொம்ப பவரான கோயில். நானே சொல்லக்கூடாது, என்னையே 2-3 விஷயத்தில் காப்பாற்றிருக்காங்க. திருவிழான்னு சொல்லிட்டா ரொம்ப பேர் ஜாமான் அது இது வாங்கி கொடுப்பாங்க. திருவிழா இந்த கோயில் இன்னும் பெருசாக வரணும், நல்லா இருக்கணும், எல்லாரும் வரணும் குடும்பத்தோட. எல்லோரும் இங்கே உள்ளவங்க கூட ஏதோ ஒரு பிரச்சனைனா உடனே வந்து நின்று சாமிக்கிட்ட நின்று அழுந்து வேண்டிக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி அப்பா மேலே வந்து சரியான பவராக வரும். காவடி எடுப்பார், ரொம்ப பேர் வருவாங்க. எங்கள் அப்பா வந்து சாமி ஆடுனாக்கா இப்போ 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 12 மணி மட்டும் ஆட மாட்டார். இப்போ ஒருத்தவங்க சாமி பார்க்கணுன்னாங்கன்னா கொஞ்ச நேரம் சாமி ஆடிட்டு மலை ஏறிட்டு ஒரு 5 நிமிஷம் சென்று திரும்பி அழைப்பாங்க. அப்பா அந்த மாதிரி தான் சாமி ஆடுவார். ஸோ பழைய காலத்தில் உள்ளவங்க இன்னும் சொல்லுவாங்க ஜோசப் காளி கோயிலா அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. கோயிலுக்கு திருவிழானாக்கா ஜெயின்னு வரும். கோயில் வந்து அப்பா வச்சு பார்த்து அப்புறம் அப்பா இறந்தோடனே அப்பா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். இந்த சாமி திருவிழா பற்றி போய் தான் இறந்துட்டார். அதுக்கப்புறம் மாதர் பார்த்துக்கிட்டாங்க. மாதருக்கு வயசாகணுன்னு இப்போ ஒரு 2002 நான் தான் பார்த்துக்கிறேன் கோயிலை. பின்னால் வந்து இது கேடிஎம் பின்னால் ஓடிக்கிட்டு இருந்துச்சு முன்னே. அப்போ வந்து நான் ரொம்ப சின்ன பிள்ளை, எனக்கு அவ்வளோ விவரம் இல்லை. ஆனால் சத்தம் கேட்கும், ரயில் ஓடுற சத்தம் கேட்கும். இங்கேருந்து போர்ட் வேலைக்கு போவோம், போர்ட் வேலையிலேருந்து டைப்பிங்க்கு வரோம் கேடிஎம்மு. இங்கே இருக்கிற அடையாளம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீன கோயில் இருக்குது. அளவு முன்ன வந்து தகரத்தையே அடித்து வச்சுருந்தாங்க. அப்போ வந்து இன்னொன்று வந்து லண்டா கருத்தாப்பின்னுவாங்க, பொட்டவேலுக்கு இதுக்கும் போகிறது. அதான் மெயின் அடையாளம். அவ்வளோ நம்ம டைப்பிங் நம்ம வந்து ஒரு சின்னோன்னு சொன்னாக்கா பொட்டவேல் அந்த ட்ராக்கு
sebab elektrik tak ada. Orang pertama beli TV rumah saya lah. Lepas tu semua datang tengok macam wayang. Tapi memang best lah. Memang best semua. Tapi TV kecil je set ni. Tapi memang ramai sangat. Main tengok tiap-tiap malam. Macam buka panggung wayang tak. Tapi kita tak ambil duit pun. Kita sajalah bagi jiran datang kan. Abah saya, mak saya memang dia orang bukan jenis kedekut ni orang. Semua panggil tengok malam-malam. Biasalah. Ramai kan. Semua letak bangku datang tengok malam-malam. Sampai habis kan lah. Apa-apa cerita yang dia orang tengok, cerita Amil ke, kartun ke. Dia orang akan datang lah tengok. Dia orang bagi tahu lah dia orang nak tengok cerita. Okey, semua datang. Macam tu lah. Masa jiran-jiran belah sana pun sama lah. முதல் நம்ம வீட்டில் தான் அந்த கம்பத்தில் டிவி வந்தது. அங்கேருந்து எல்லாம் வந்த மாட்டு பிள்ளைங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு தான் வந்து டிவிலாம் பார்ப்பாங்க. அப்புறம் வந்த வீட்டு பிள்ளைங்க தான் ரொம்ப வருவாங்க இங்கே பார்க்கறதுக்கு. வந்த வீட்டு பிள்ளைங்க தான் வருவாங்க. நம்மளையெல்லாம் வந்து அண்ணன் அண்ணி நம்ம சொந்தம் மாதிரி பார்ப்பாங்க. தாயா பிள்ளையாக வாழ்ந்துட்டோம். எனக்கு ஞாபகம் வந்து ஃபர்ஸ்ட் ரஞ்சாங்கன் எனக்கு இஃப் நாட் மிஸ்டேக்கன் டோரேமோன். அது டோரேமோன் தான் என்னோடய ஃபேவரட் ஷோ. டிவி சத்துவில் போடுவாங்க. நாங்கள் வந்துட்டு சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது டோரேமோன்னா ரொம்ப ரொம்ப மீனார். ஆனால் எங்கள் அத்தை அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேனல் 2ல் வந்து வீரோ போர்ஷன் போட்டுட்ருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு சின்ன போர் நடக்கும். நாங்கள் டோரேமோன் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க விட மாட்டாங்க. அவங்க வீரோ போர்ஷன் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விளம்பரம் போடுற டைமில் போய் மாற்றிக்குவோம். ஸோ அந்த மாதிரிலாம் அதான் எங்களோட ஃபர்ஸ்ட் rancangan television lah அந்த டைமில். Time tengah hari macam ni, dah keluar main dah. Memang bestnya. Kawan-kawan dulu, kawan sekolah dulu. Tapi kawan saya banyak orang India tau, sebab kat sini banyak India kan. எனக்கு இப்போ சந்தோஷமான லைஃப் தான். எனக்கு என் பிள்ளைங்க, என் ஹஸ்பண்டு, எனக்கு ஒரு சொந்த வீடு இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. என் பிள்ளைங்க என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. மருமகளும் தங்கமான மருமகள் 2 பேரும். இன்னும் எனக்கு என்ன வேணும்? மாமனார் ஹாஸ்பிட்டல் வேலை செஞ்சார் அட்டெண்டன்ட். நல்லா சமைப்பார், நல்லா எல்லோரும் நல்லா பார்ப்பார். யாரும் தான் சமைச்சு போட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து எங்கள் தம்பி எங்கள் ஃபேமிலிலாம் ரொம்ப ஆசை எங்கள் மாமனார் மேலே. அதே போல் தான் அக்கா மாமனார் எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. பழைய காலத்து உங்களுக்கு மாதிரி வராது இப்போ. அதுக்கு உட்காந்து இருக்கும்போது குடும்பம் அவங்க பாட்டுக்கு அவங்களும் இருந்தோம். அவர் இறந்தார் 88 முடிஞ்சிச்சு. அதோட கூட்டு குடும்பம்னு சொன்னால் எங்கள் மாமனாரோட அம்மா குழந்தைங்க 3 பேர். அவங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப குழந்தைங்க வருஷத்துக்கு ஒன்று. அவங்களும் ஜொக்கானவங்க தான் எல்லாமே. இப்போ நாங்கள்லாம் அவங்க 2 பேரும் தான் நாங்கள் ஒத்துமையாக இருக்கோம். ஒரு தங்கச்சி நம்ம வீட்டுக்காரோட தங்கச்சி வந்து இதில் இருக்காங்க, சித்தியவனில். போயிட்டு வருவோம். கூட்டு குடும்பம்னா மாமியார் மாமனார் எல்லாம் ஒன்றா இருந்தோம். எல்லாம் சந்தோஷமாக இருந்தோம். மாமியார் மாமனார்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அங்கே தான் அவங்கள தான் நம்ம பிள்ளைங்கள்லாம் வளர்த்து ஆளாக்குனாங்க. அதெல்லாம் நம்ம மறக்கக்கூடாத விஷயம். என்ன இருந்தாலும் நம்ம மாமியார் நம்ம மாமனார். சோக கதை எனக்கு ரொம்ப மறக்க முடியாது. மாமனாருக்கு எல்லாரும் ஒன்றா இருந்தோம். மாமியார் இறந்தார் 88. அதோட எல்லாம் பிரிஞ்சிட்டோம். எல்லாம் தனித்தனியாக இருக்கும். ஆனால் போவோம் வருவோம். சோகம் மறக்க முடியாது. மாமனார் ரொம்ப நல்லவர். மாமியார் அதே போல தான் அவங்கள இறந்துட்டாங்க. ஆனால் அவங்க இங்கே இறந்து போகலாம். அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க பழைய வீட்டில் இறந்து போகணுன்னு. மாங்கம்பத்துக்கு ஜப்பிட்டு போயிட்டு நான் ரொம்ப கவலைப்பட்டாங்க இறந்து போகிறப்ப. அவங்க வேறு வீட்டிலேருந்து தான் இறந்து போனாங்க.
வந்து சாமான் இருக்கக்குள்ள அது அது ஒரு சந்தோஷம்தான் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நேரம் பேசிக்கிட்டு தான் இருப்போம். என்ன தந்தாலும் கம்பத்து வீடு மாதிரி வராது. இப்போ நான் எதிர்பார்க்குறது ரொம்ப பேர் கொஞ்சம் பேர் வீடை விற்றுட்டாங்க அவசரப்பட்டு தெரியாமல். முன்னேற்றம் வராது, தார் ரோடு வராதுன்னு. ஆனால் கொஞ்சம் பேர் நிலத்தை வச்சுருக்குறாங்க. வந்து வீடு முயற்சி பண்ணி வீடு கட்டினாங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு. என்னோட இது வந்து இன்னும் சிறப்பாக இருக்கணும் இந்த கோயில். இன்னும் நல்லா ஆகணும். இந்த இடம் பூரா இப்போ பாதி வீடு இல்லாமல் போயிடுச்சு. அதெல்லாம் நல்லா வீடு கட்டி திரும்பி அதே மாதிரி இருக்கணும். இது அதே மாதிரி இருக்கணும். இந்த கோயில் நல்லா சிறப்பாக எல்லாரும் வந்துட்டு போகணும், சாமி கும்பிட்டுட்டு போகணும், இந்த மாதிரி இருக்கணும். ஆனால் சோஃபா வந்து இப்போ வந்து கிராண்டு கொடுத்துட்டாங்க. இப்போ கிராண்டு கொடுத்தனால நம்மளுக்கு வந்து இப்போ சேஃபாக இருக்கும். ஆனால் வந்து இருந்தாலும் சில பேர் வந்து விற்றுட்டு வெளியாயிடுறாங்க. அது அவங்க இது இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இதை விற்காம நம்ம தமிழங்க திருப்பி வந்தாங்கன்னா நம்ம இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியே சேவா விட்டு அணியங்காரம் தான் இருக்காங்க. இப்போ ரொம்ப விளையாட்டுங்க இந்த வியாபாரம்லாம் வைக்கலான்னு இருக்கிறோம். இப்படி பிள்ளைங்க யாரும் வரவங்க வரலாம். நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம். தேவாரம் வாரம் வாரம் சனிக்கிழமை வைக்கலாம். ஒரு நாளைக்கு கலர் போட்டி விளையாட்டுங்க அந்த மாதிரி வைக்கலான்னு பார்க்குறோம். அந்த கோயிலில் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் ஆக்டிவிட்டிலாம் செஞ்சு அங்குள்ள ஆள்லாம் ஒன்று சேர்த்து அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து பிள்ளைங்களுக்கு டியூஷன் கற்றுக் கொடுக்குறதோ இல்லாட்டி நம்ம நடனமோ இல்லாட்டி ஏதாச்சும் கிளாஸுங்க, நம்ம தமிழ் கிளாஸுங்க ஏதாச்சும் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ அது நல்லபடியாக நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் வந்துட்டு. Harapan saya harap boleh macam dulu lah. Tapi kat sini banyak orang baru macam dia orang ni buat hal masing-masing, duduk di rumah tak macam dulu. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் என்ன சொல்கிறோன்னா இப்போ வசதி இல்லாதனால வெளியே போயிடுறாங்க. ஆனால் இருந்தாலும் கூட சீக்கிரம் வசதிலாம் வந்துடும்னு நினைக்கிறேன். இந்த ரோடு அலூர் சிஸ்டம் எல்லாம் வந்துருச்சுன்னா ரோட்டு வழக்கு எல்லாம் இப்போ இருக்குது. இருந்தாலும் சொந்த இதை தான் இப்போ காசு கட்டி பே பண்ணிக்கணும். ரோட்டு வழக்கு சில பேருக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் நல்லா ஒரு நல்ல ஒரு வசதியான இடமா வரும். ரெண்டாவது இருக்கிற நல்ல நிம்மதியாக இருக்கும். இது வந்து வரக்கூடிய காலத்தில் இந்த மெமரிஸ் எல்லாம் அழிஞ்சிடக்கூடாது. ஸோ லெட் அஸ் கீப் இன் டச். அவ்வளோங்களா உள்ளவங்க என்ன தெரிஞ்சவங்க மேபி என்னை கான்டாக்ட் பண்ணலாம். Harapan saya kalau boleh nak macam dulu lah. Tapi rasa macam tak mungkin lah sebab banyak orang baru kan. Tak boleh nak buat apa lah. நம்மளோட ஜெனரேஷன் கிட்ட இந்த கதையை சொல்லுங்கள். மேபி உங்கள் பிள்ளைங்க கிட்ட அந்த கதையை சொல்லுங்கள், நம்ம வாழ்ந்த கதையை சொல்லுங்கள். ஏன்னா இந்த நினைவுகள் வந்துட்டு ஃப்யூச்சரில் அழிஞ்சிடக்கூடாது. Kita cuma harap je lah kalau boleh macam dulu-dulu dekat sini semua. Betul lah cakap macam mana dah. Time tu dah habis.